தரப்புறி கழிச்சு தீக்குள்ள போட்டு ஓட்டான். மெண்டல் நீனும் மெண்டல் அவளும் மெண்டல். மெண்டல்கிட்ட கொண்டு விட்டு டாக்டரால கைவிட விட்டு போறேன். போன உடனே அவர் பாக்குறாரு, ஐ ஆம் நாட் த டாக்டர், கோ டு த டாக்டருங்க. பிச்சைக்காரன் தான். மாயமா காட்டியிருக்கா, காலை இறக்கி பிடிச்சுக்கிட்டேன். நல்லது சாமி, நல்லது. இறக்க பிடிச்சிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. நல்லது. ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமானி வயர் இப்படி இருக்கு. அடிச்ச அடியில அப்படியே உள்ள போயிட்டு கலரே மாறிட்டு. கொட்டாங்குச்சியில் அவர் ஒரு சிரட்டை வச்சிருப்பார். இத 300 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பெரிய மகான் எழுதியிருக்கார். இறைவன் எந்த ரூபத்துல வருவான்? பிச்சைக்கார ரூபத்துல வருவான். உவட்டை சிரட்டை உடன் பனைவோலை விசிறியுடன் அண்ணாமலை இருப்பான் சிவனே ஐயா. கண்டு பணிந்தவருக்கு கை நிறைய உண்டு கைலாசம். இப்ப சாமி இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க, கும்பாபிஷேகம் பண்ணிருக்கீங்க. இப்பதான் நம்ம ட்ரஸ்டி ஐயா அவர்கிட்ட பேசணும். சொன்னாப்ல இந்த மாதிரி எங்களுக்கே தெரியாது, நேற்று நைட்டு தான் தெரியும் கும்பாபிஷேகம் நடந்தது. இப்ப இது மாதிரி இப்ப மதுரையில அடுப்பாடி பகுதியில இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கீங்க. இது மாதிரி வேற எங்கேயும் உலகம் முழுவதும் பண்ணிருக்கீங்க? நீங்க போயிருக்கீங்க. மலேசியாவில் 2 கோயில் கட்டணும். ஆஹா. இதே மாதிரி நாம ஜபத்தினால கும்பாபிஷேகம் பண்ணணும். ஓகே. மலேசியாவில் எங்க சாமி? மலேசியால ரவாங். ஓகே ஓகே. கேஎல் பக்கத்துல. சரி சரி சரி. நம்ம கேஎல் ஒர்க் பண்ணிருக்கோம் சாமி. அப்படியா? அதனால பெரா டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ இப்போ ஓகே. முருகன் கோயில் கூட இருக்கு. ஓகே. அது 6 அடி உயரத்துல வைக்கிறோம், இந்த கோலத்தோட. இங்க இருந்த கோலத்தோட. அங்க மெழுகு சிலை மாதிரி வச்சிருக்கீங்களா? அப்படி கருங்கல் சிலை. ஓ சரி சரி சிற்பம். அதே போல சாமிக்கு நாமத்தை வீடு வீடா தெருவா போய் அங்க மலேசியா வெறி பிடிச்ச பக்தி. ஓ, நான் என்னைய பீத்திரன்னு நினைக்காங்க, அந்த வெறி இருந்து என் உயிரை கொடுத்தாரு இல்லையா. சேவை தானே சமயம் எல்லாம் இருவனும் ஒரு உண்மையான சேவை தானே. அவ்வளவு சோதனைகள் வரும் இல்லையா, முன்ன பின்ன தெரியாத இடத்துல எப்படி எல்லாம் மாட்டோம். அதையெல்லாம் சுவாமி இருந்து காப்பாற்றினார். இப்ப இது எத்தனாவது ஆசிரம சாமி நீங்க இப்படி கும்பாபிஷேகம் பண்றது? போகாத கணக்கே இல்லையா? கணக்கே கிடையாது. உங்க எல்லாருமே நீங்க எல்லாரும் வந்துருவீங்களா? எல்லா எங்கனாலும் இதுக்கு வந்திருக்காங்க, இந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டி இவங்க வந்திருக்காங்க. சரி சரி சரி. இப்ப நான் கேட்டேன், நீங்க சுவாமி திரும்ப காணிமடம் போறதா? இப்ப அங்க போய் என்ன மாதிரி தினசரி பூஜைகளா? 5 கால பூஜை இருக்கு. ஓ, இப்ப விசேஷம். கேரள நம்பூரி தான் பூஜை பண்ணிட்டார், தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் தொடப்படாட்டார்.